இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சார் நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் கூலி. முழுக்க முழுக்க ஆக்ஷன் த்ரில்லர் கதையை மையப்படுத்திய இந்த படத்தில் ரஜினி சாருடன் இணைந்து நாகார்ஜுனா, உபேந்திரா, அமர்கான், ஷோபின் சாஹர், ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ் ஆகியோர் முன்னணி ரோலில் நடித்துள்ளனர். இவர்கள் தவிர ரச்சிதா ராம், ரெபா மோனிகா ஜான், ஜூனியர் எம்ஜிஆர், கண்ணா ரவி, காளி வெங்கட், மோனிஷா பிளஸி ஆகியோர் பலரும் துணை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இதில் ரஜினிகாந்த் சார் மற்றும் சத்யராஜ் இருவரும் நண்பர்கள். சத்யராஜின் மகள்தான் ஸ்ருதி ஹாசன். கூலி படத்தின் டீசரை வைத்து பார்க்கும்போது சத்யராஜிற்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்கிறது. இதன் காரணமாக அவரை காப்பாற்றுவோ அல்லது அவரது மகளுக்காகவோ ரஜினி சார் வருகிறார். அதன் பிறகு நடக்கும் சம்பவங்கள் தான் படத்தின் கதையாக இருக்கலாம் என்று தெரிகிறது. இந்நிலையில் ரசிகர்கள் 4 மணி காட்சிக்கு ஆவலோடு காத்திருக்கின்றனர். தற்போது ஆளும் கட்சியான திமுக அனுமதி தர மறுக்கிறது. சமீபத்திய பேட்டியில் ரஜினி சார் தளபதி விஜய்க்கு ஆதரவாக பேசியிருந்தார். இதனால் கோபமடைந்த உதயநிதி ஸ்டாலின் கூலி படத்திற்கு 4 மணி காட்சி அனுமதியை தர மறுத்துள்ளார். இதனால் ரஜினி சாரை முதல்வரை நேரில் சந்தித்து அனுமதி வாங்க இருக்கிறாராம். முழுக்க முழுக்க ஆக்ஷன் த்ரில்லர் கதையை மையப்படுத்திய இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். சன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ளது. ரூபாய் 400 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வரும் 14ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இந்த படத்தை பார்க்க ஏராளமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த படம் ரூபாய் 1000 கோடி வசூல் குவிக்குமா என்பது ரசிகர்கள் மட்டுமின்றி சினிமா பிரபலங்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. மாநகரம் படம் மூலமாக இயக்குனராக அவதாரம் எடுத்த லோகேஷ் கனகராஜ் கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ என்று மாஸ் படங்களை இயக்கியுள்ளார். தற்போது டபுள் மாஸாக இருக்கும் வகையில் கூலி திரைப்படத்தை இயக்கியுள்ளார். ரஜினி சாரின் படம் என்பதால் இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வெளிநாடுகளில் கூலி திரைப்படத்தின் முன்பதிவு படுஜோராக நடைபெற்று வரும் நிலையில் இதுவரையில் மட்டும் ரூபாய் 14 கோடிக்கு அதிகமாக வசூல் குவித்திருக்கிறது. வட அமெரிக்காவில் மட்டும் கூலி ரூபாய் 9.8 கோடி வரையில் வசூல் குவித்துள்ளது. படம் வெளியாக இன்னும் 10 நாட்கள் இருக்கும் நிலையில் முன்பதிவு விற்பனையின் வசூல் மேலும் அதிகரிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.